Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா breast pad. breast padனா என்னன்னு தான் பார்க்க போறோம். இது நியூ மாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இது வந்து நியூ மாமா இருக்கிறப்போ லீக்கிங் breast இருக்கும். குழந்தைங்களை வேக்சினேஷன் எங்கனா தூக்கிட்டு போறப்போ அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கும், எம்பாரசிங்கா இருக்கும். சோ தட் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் breast pad. And then மில்கோட ஸ்டெயின் வந்து க்ளோத்ஸ்ல படாம இருக்கிறதுக்கும் தான் breast pad யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ரீயூசபிள் அண்ட் டிஸ்போசபிள் பிரஷ் பேட் ரெண்டு டைப் இருக்கு. ரீயூசபிள் வந்து நம்ம மறுக்க யூஸ் பண்ணிக்கிறது, டிஸ்போசபிள் வந்து நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறது தான். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா டிஸ்போசபிள் பிரஷ் பேட் தான். நம்ம நியூ மாமா இருக்கையில நம்ம இருக்க டயர்டுக்கு ரீயூசபிள்லாம் ரொம்ப யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ தட் நம்ம டிஸ்போசபிள் பேட் வாங்கிட்டு ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த பிராண்ட் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டோர்ல ஃபீனிக்ஸ் மால்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டோர்ல இருந்து வாங்கினேன். இந்த பிராண்ட் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா ஹனிகோம் லைனிங் இருக்குது அண்ட் தென் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் சூப்பர் அப்சார்பன்சி டே நைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரஷ் பேட்ல நல்லா தான் இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு, நம்மளுக்கு வெட்டா இருக்கிறது ஃபீல் ஆகவே மாட்டேங்குது, யூஸ் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. பிராண்டே வந்து அவங்களோட காஷன்ல நீங்க வந்து வெட் பேட்ஸை ரிமூவ் பண்ணோடனே ஹாட் வாட்டர் வச்சு அந்த நம்மளோட பிரஸ்ட்டை வந்து கிளீன் பண்ணிக்க சொல்றாங்க. இல்லாட்டி இரிட்டேட்டிங்கா இருக்கும், இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் வெட் பேட்ஸை சீக்கிரமா நீங்க சேஞ்ச் பண்ணிடுறது நல்லது. 5 to 6 hours சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட பிரஸ்ட் மில்க் லீக் ஆன நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்ச பிரஸ்ட் மில்கே 3 hours மேல கெட்டு போயிடும். ஸோ தட் பிரஸ்ட் பேடும் அப்படிதான், அந்த பேட்ல இருக்க மில்க் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது கொஞ்ச நேரத்துல. இப்போ இந்த பிரஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட பிரஸ்ட் பேட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஷாஷே மாதிரி, ஈச் பேட் வந்து இப்படி கவர்க்குள்ள தான் வருது. ஸோ தட் நம்ம அதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டு இப்படிதான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட லைனிங் வந்து ஹனிகோம் டிசைன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ இது எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நான் வாட்டர் வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு போர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு எதுவுமே ட்ரிப் ஆக மாட்டேங்குது. எவ்வளோ வாட்டர் ஊற்றினாலும் அப்சர்வ் பண்ணுது, குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்குது. நான் இந்த கிளாஸ்ல ½ கிளாஸ் வாட்டருக்கு மேலே ஊற்றிட்டேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்வெட் இதாக மாட்டேங்குது. பட் ஒரு ½ கிளாஸ் வாட்டர் மேல எந்த ஒரு பிராண்ட் பேடா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது வெட்டா இருக்கிறது ஃபீல் ஆகதான் செய்யும். அண்ட் தென் சேம் இதுலயும் வெட்டா இருக்கிறது ஃபீல் ஆகதான் செய்யுது. கையில வந்து வாட்டர் வந்து ஒட்டுது. பட் இவ்வளோ வெட்டாகிற அளவுக்கு நம்ம வந்து பிரஸ்ட் பேட் வச்சிருக்க மாட்டோம். நம்மளே கொஞ்சம் வெட்டானாலே நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். என்னோட ஒப்பீனியன் இந்த பிராண்ட் அப்படின்னா ஓகே வாங்கலாம், நல்லா டீசன்ட் பிரஸ்ட் பேடா தான் இருக்குது. நான் வேற எந்த பிராண்டும் யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் தென் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ தட் இதுலயே நான் ஸ்டிக் ஆகிட்டேன். எனக்கு இது ஓகேவா இருக்கு, நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னோட இது ஃபீனிக்ஸ் மால்ல வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் வந்து 499 rupees போட்டிருந்தாங்க. அண்ட் தென் இது ஆஃபர்ல நான் 399 rupeesக்கு தான் வாங்கினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.